டைம் ஆயிடுச்சா? சரி, போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு வருவோம். என்னது, நம்ம வீடா இது? ஏன் இப்ப வீடை இப்படி டெக்கர் பண்ணிருக்காங்க? அவகிட்ட போய் கேட்போம். ஏய் சோஃபி, எதுக்கு இப்ப வீட்டெல்லாம் டெக்கர் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விசேஷம் நம்ம வீட்ல? என்னடா இப்படி கேக்குற? உனக்கு தான் இன்னும் 2 நாள் என்கேஜ்மெண்ட்ல, அதான் வீட்டெல்லாம் டெக்கர் பண்றோம். இன்னும் 2 நாள் தான் இருக்கா? ஆமா, போ ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் சொல்லு. இந்த என்கேஜ்மெண்டே நடக்க போதில்ல, இதுல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வர சொல்லணுமா? வேலையை பாரு. ஜோசப், தேவையில்லாத ஏதாவது வேலையை செஞ்சு தொலையாத. அம்மா எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டாங்க. ஜெப்சியை நினைச்சு பாத்தியா ஜோசப்? ஒரு நிமிஷமாச்சு. எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே நீ நினைக்கிற. அவ எப்ப பார்த்தாலும் உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கா. அவ வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அவளை பத்தி ஒரு நிமிஷமாச்சு நீ நினைச்சியா? நீ இப்படி சொன்னா அவ என்ன ஆகுவான்னு? சின்ன வயசுல இருந்து நம்ம கூட தானே அவ இருக்கா. அவ திடீர்னு நீ வேணான்னு சொன்னா அவ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே என்னடா பண்ணுவ? அப்போ என்ன பத்தி உங்களுக்கு கவலை இல்லல? இது சின்ன வயசுல இருந்து நீயும் ஜெப்சியும் தான் சொல்லி வீட்டுல பேசிட்டு இருந்தாங்களே, அப்பயே நீ இன்னும் சொல்ல வேண்டியதானே? ஏய், உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? நான் அப்ப எனக்கு என்ன பேசுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நீ கனவு கூட காணாத ஜோசப். ஐஸ் உனக்கு ஓகே சொல்வான்னு. அவளுக்கு அவ ஃபேமிலி தான் முக்கியம். அவ ஃபேமிலியை தவிர்த்து அவ இது வரைக்கும் ஒண்ணுமே செஞ்சது கிடையாது. இவ்வளவு நாள் பழகின எனக்கு தெரியாதா? நீ தேவையில்லாம ஏதாச்சும் மைண்ட்ல போட்டுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்காத ஜோசப். அப்புறம் உனக்கு எந்த கல்யாணமே நடக்காது. ஐஸுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா அவ வாய் திறந்து மட்டும் தான் வெளியே சொல்ல. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன். ஜோசப், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு ஜோசப். நீ நினைச்சது எதுவுமே நடக்காது ஜோசப். இந்த ஜோசப் எதையும் பண்ணக்கூடாது. இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு ஐசு கிட்ட போய் நம்மளே பேசுவோமா? ஐசே, எழுந்துடு. ஏஞ்சிரி ஏஞ்சிரி. ஏய், எதுக்கு நீ சும்மா சும்மா அடிச்சிட்டு இருக்க? தூங்கிட்டு தானே இருக்கேன். நான் எங்க உன்னை அடிச்சேன்? அம்மா தான் உன்னை எழுப்ப சொன்னாங்க. சோனியா, ஒழுங்கா போயிடு, அடி வாங்கி செத்துறாத. ஓ, இரு, அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா, இவ தூங்குறா. அம்மா. ஏய், எதுக்கு இப்ப அம்மா கூப்பிடுற? நான் தூங்கிட்டு வருவேன், போ. காலேஜுக்கு போலியாம்மா நீ? அம்மா தான் எழுப்ப சொன்னாங்க உன்னை. நான் இன்னைக்கு காலேஜ் போல, நான் லீவு. நீ காலேஜுக்கு போலியானா அப்ப நானும் ஸ்கூல் போக மாட்டேன். சோனியா, அடி வாங்கி செத்துறாத. எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் லீவ் போடுறேன். நீ நல்லா தானே இருக்க? உன்னால என் அம்மா திட்டணுமா? உன்னால அம்மா என்ன காலேஜ் போக சொல்வா? நீ போ. நீ மட்டும் லீவ் போட்டு நல்லா ஜாலியா டிவி பாப்ப, போன் நோண்டுவேன். நான் மட்டும் ஸ்கூல் போய் படிக்கணுமா? உன்ன மாதிரி படிக்கிறதுக்கு பயந்து நான் லீவ் போடல. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் லீவ் போடுறேன். நானும் படிக்கிறதுக்கு பயந்தெல்லாம் லீவ் போடல. ஸ்கூலுக்கு நடந்து நடந்து காலெல்லாம் ஒரே வலி, அதான் நானும் லீவ் போட போறேன். நான் உன்னை காலேஜுக்கு லீவ் போடல, நான் காலேஜுக்கு போறேன், நீ கிளம்பு. என்னை விட்டு நீ மட்டும் லீவ் போடலான்னு நினைச்சல, உன்னை காலேஜுக்கு போக வச்சேன் பத்தியா? இன்னைக்கு காலேஜ் போகாம இருக்கத்தான் நல்லதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு அவங்கள பாக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்ன பண்றது? எக்காரணத்துக்கும் அவங்கள எனக்கு பிடிச்சிருக்குன்னு எப்படியும் தெரியவே கூடாது. அது மட்டும் தெரிஞ்சிச்சேன்னா அப்புறம் அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்ப்பாங்க. நான் அவங்க மறக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அப்பதான் எனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. இன்னைக்கு லீவ் போட்டு அவங்கள பார்க்காம இருந்தா நல்லதுன்னு தோணுச்சு. இந்த கல்வி வரை எனக்கு காலேஜ் போக வைக்கிறாளே. இனியோட நான் உங்களை மறக்கத்தான் நல்லது. இனி நான் அழவே கூடாது. இன்னைக்கு தான் லாஸ்ட். இனி ஃபுல்லா அழுது தீர்த்தணும். எனக்கு வேணாம். ஆஹா ஆஹா, டேஸ்ட் அப்படியே நாக்குல ஒட்டுதே. சாப்பிட கூட பிடிக்கவே இல்லை. எனக்கு பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை. ஏய், எதுக்கு இப்ப சத்தம் போட்டு சாப்பிடுற? சத்தம் போடாம சாப்பிடு. ஏய், சொல்ல சொல்ல சத்தம் போடுறியா? ஏய், உனக்கு என்ன? என் வாயி நான் எப்படின்னா சாப்பிடுவேன். அடி வாங்கிடுவடி. என்ன நீ சும்மா சும்மா அடி வாங்கிடுவேனே? இப்ப நீ என்கிட்ட அடி வாங்கிடுவடி. விடாம சும்மா சும்மா வரணுன்ற சரி, நல்லா வாங்கிக்கோ. விடாம சும்மா சும்மா வரணுன்ற சரி, நல்லா வாங்கிக்கோ. இதுங்க ரெண்டும் அடங்கவே அடங்காதுங்க. ஏய், விடுங்கடி, விடுங்க. ஒன்று மாட்டேன் செத்துடி நீ. நோடு நீ செத்து. மக்கா, சண்டை போடாதீங்க மக்கா. மக்கா, விடு மக்கா. சோனியே, விடு விடு. மா, நீ எப்பவுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ற. அவதான் என்ன அடிச்சோ. மா, நான் அவளை அடிக்கவே இல்லம்மா. அவதமா என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சா. நான் பாட்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். சாப்பிடும்போது சத்தம் போட்டுனே சாப்பிட்டாமா. அதான் சத்தம் போடாதன்னு சொன்னமா. ஏமாச்சி, கிளம்பி போவன் இல்ல. சண்டை போட்டுன்னு திரிட்டு தான் ஆக்கி. பாருமா எப்படி சாப்பிடுறான்னு. இப்படி சாப்பிட்டு சத்தம் எனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேன். எங்கேயாச்சும் வயசு பொண்ணு மாதிரி சாப்பிடுறியாடி? குரங்கு மாதிரி சாப்பிட்டு இருக்க. எனக்கு சோறு வேணாம், ஒன்றும் வேணாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்ப போறேன்.
பாரு உன்னால அவ சாப்பிடாம போறா. எங்கேயாச்சும் இவளுக்கு கவலைக்கு தான் பாரு. இதுக்கு ரெண்டுத்தையும் நான் காலேஜ் ஸ்கூல் அனுப்பலாங்கட்டியும் இந்த ஒரு நாள் போதாது போல. இதுங்க கிட்ட நான் மாட்டி சாவறேன். எங்கேயாச்சும் காலையில ஏஞ்சி சமைக்கிறேன், இந்த வேலை செய்யறேன் அந்த வேலை செய்யறேன், ஏதாச்சும் ஹெல்ப் பண்றாங்களா? அது இல்ல, சண்டை போடுறதுக்கு வந்துடுறாங்க. ராணியக்கோ, வாடி சின்ன பொண்ணே, இரு வரேன். என்னம்மா சோனி, மீன் குழம்பா? ஆமாக்கோ. வாடி சின்ன பொண்ணே. என்னக்கா மீன் கறியை செஞ்ச? இல்லடி சின்ன பொண்ணே, நேத்து வச்ச மீன் கறி தான், அதை வேஸ்டா போக கூடாதுன்னு காலை சாதத்தை மட்டும் வெடிச்சு கொடுத்துட்டேன். வாசனை நல்லா இருக்குக்கா. கொஞ்சோண்டு மீன் கறியும் கொஞ்சம் சோறும் போட்டு கொடுங்கக்கா. இந்தாமா. ஏக்கா எனக்கும் கொஞ்சம் போடுங்களேன். இவளுங்க சோறும் செய்ய மாட்டாளுங்க, குழம்பும் செய்ய மாட்டாங்க, வந்துடுறாளுங்க காலங்கத்தாலே. நானே நேத்து வச்ச மீன் கறியை வச்சு இன்னைக்கு ஓட்டிலான்னு பார்த்தா நேற்று வச்ச மீன் கறி அருமையா இருக்குக்கா. உன் கைப்பக்கமே கைப்பக்கம். அதான்க்கா உன் வீட்டுக்கு சாப்பிட வந்துடுறேன். ஏக்கா ஐஸ் புள்ள காலேஜ் கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டு இருக்காமா. கொஞ்சம் கிச்சன்ல வேலை இருக்குமா. இல்லவ அந்த ஐஸ் புள்ள இன்னும் கிளம்பலடி. அவ கூடயே ஃபாலோ பண்ணி போயிடுவோம். இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்காம விடக்கூடாது. இல்லவ? ஆமாண்டி சின்ன பொண்ணு, அவன் யாருன்னு கண்டுபிடிக்காம விடவே கூடாது. ஐஸ் காலேஜ் கிளம்பிட்டியாமா? ஆமா சின்ன பொண்ணக்கா, டைம் வர ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். இல்லவ வா போலாம். இல்லவ நம்ம பொறுமையா போவோம். அவ பின்னாடியே போனா அவ திரும்பி பார்த்தா மாட்டிக்க போறோம். நம்ம கொஞ்சம் நின்று போவோம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு ஐசு, ஆனா அதை நீ வெளிப்படையா சொல்ல மாட்ற. எப்படியாச்சும் இன்னைக்கு அதை நான் தெரிஞ்சுக்கணும். என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு அது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னால ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்க முடியும். ஐசு. நீங்களா? ஆமா ஐசு, நான் தான். ஏங்க உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப என் பின்னாடி எதுக்குங்க வரீங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்க. அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, எதுக்குங்க வரீங்க? இது வார எங்க ஏரியா, இங்க யாராச்சும் என்ன பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? எதுக்குங்க தேவையில்லாம வரீங்க? எங்க ஐசு, உங்களுக்கு எந்த பிரச்சனை வராம நான் போயிடுவேங்க. நீங்க இது மட்டும் சொல்லுங்க, ஏன்னா நான் ரொம்ப சிக்கலான ஒரு நிலைமையில இருக்கேங்க. ப்ளீஸ்ங்க ஐசு. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு உங்களை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. எங்க ஐசு, ஏன் பிடிக்கலன்னு மட்டும் சொல்லுங்க. எங்க பிடிச்சாதாங்க ரீசன் சொல்ல முடியும், பிடிக்காததுக்கெல்லாம் ரீசன் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரு? உங்க முகத்தை நான் பாத்துருக்கேனா? ஏங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. நான் இப்பவே என் முகத்தை காட்ட ரெடியா இருக்கேங்க. நீங்க உங்க முகத்தை காட்டினா கூட நான் உங்களை ஓகே சொல்ல மாட்டேங்க, ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கலங்க, அவ்வளவுதான். இந்த மாஸ்க் கழட்டாதீங்க. இல்ல ஐசு, என் முகத்தை நான் காட்டே தீருவேன். இல்லவ சீக்கிரம் வாடி, அந்த புள்ள போயிட போகுது. ஐயோ சின்ன பொண்ணாக்காவா, எங்க கொஞ்சம் என் கூட வாங்க. இல்லவ என்னடி அந்த புள்ளிய பஸ் ஸ்டாப்ல காணோம்? இப்பதானே வந்தா? யாராச்சும் அவங்க ஃப்ரெண்டு வருவாங்க, அதனால எங்கேயாச்சும் வெயிட் பண்ணுவாடி, இரு பாப்போம். ஓ அப்படின்ற. எங்க ஐசு என்னாச்சுங்க? ஏங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்க அக்காங்க என்னையும் உங்களையும் சேர்த்து வச்சு பார்த்தாங்க, அவ்வளவுதான். என் அம்மா கிட்ட சொல்லி நான் அதோட செத்தேன். அவங்க போயிட்டு பேர் போலாங்க, இருங்க. இதயம் உருகி தான் கரைந்து போவதை பார்க்கிறேன். ஐயோ அவங்க வர மாதிரி இருக்கே, கடவுளே 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 கடவுளே, வரக்கூடாது வரக்கூடாது கடவுளே கடவுளே. தான் இன்னும் தொடருமா அந்த பில்ல போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம போவோம், நாளைக்கு பார்த்துப்போம். கேட்கிறேன் உனக்கே. அப்படிதான் நினைக்கிறேன், நீ வாடி போ. இது என்ன இன்று வசந்த அப்பாடா அவங்க போயிட்டாங்க. இடைவெளி இன்னும் குறைந்து போகுமா? இப்படி ஒரு இரவும் அடைந்து ஐசு எங்கடி போற? இங்க பாரு ஐசு, நீ எனக்கு வேணும், அவ்வளவுதான். நான் உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஐசு. நீ மட்டும் என்ன வேணான்னு சொன்ன நான் செத்துருவேன். ஏங்க என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? நான் உங்களால தினம் தினம் அழுகுறேன். கண்ணு முன்னாடி அழாதீங்க ஐசு, அது என்னால தாங்கிக்க முடியாது. என்னதான் உங்களுக்கு பிடிக்கலையே, அப்ப எதுக்கு எனக்காக நீங்க அழுகுறீங்க? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுங்க. எனக்கு உங்களை பிடிக்கல, அவ்வளவுதான். இனி என் பின்னாடி வராதீங்க. ஐசு நில்லுடி நில்லுடி, என் முகத்தை காட்டுறேன். பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ. கண்டிப்பா உங்க முகத்தை நான் பார்க்க மாட்டேன். நீங்க யாருன்னு தெரியாம இருக்கதே எனக்கு நல்லது. முகத்தை பார்த்து அழகா பார்த்து லவ் பண்ற பொண்ணு நான் கிடையாது. உங்களை மாதிரி தான் நானும். நான் அதுக்காக சொல்லல, நான் யாருன்னு தெரியலன்னு சொன்னல, அதுக்காக பார்த்துட்டு போடி. முடியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாம இருக்கதே நல்லது. எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்க வேணாம் வேணாம் வேணாம். கண்டிப்பா உன்னை விட்டு நான் போக மாட்டேன்டி. நில்ல ஐசு, எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும் ஐசு. என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு நீங்க வேணாம். ஐசு நில்லுடி, ஏடி போன? என் பயணமோ தொடங்கவே இல்லை. ஏண்டி ஐசு, உன் மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டேன். இப்ப நான் என்ன சிக்கல் இருக்குன்னு தெரியாம நீ இப்படி பண்ற?